உருவானது சூப்பர் எல்னினோ. இது தமிழகத்திற்கு சாதகமா அல்லது பாதகமா என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். எங்கெல்லாம் கடுமையான வறட்சி ஏற்பட போகிறது, எங்கெல்லாம் மிக கடுமையான கனமழை இருக்க போகிறது, தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும், மழை வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் தான் பலருக்கு இருக்கு. வடகிழக்கு பருவமழை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசினாலும் புயல்கள் இந்த வருஷம் தமிழகத்தில் கரையை கடக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் பலருக்கு எழுந்திருக்கு. எத்தனை புயல் சின்னங்களுக்கான வாய்ப்பு இருக்கு, எத்தனை காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் ஓரளவு உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுவோம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேளுங்க. ஏன்னா ஒரே நாளில் எல்லா தகவலையும் சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேளுங்க. வடகிழக்கு பருவமழை குறித்ததான ஒரு மிக முக்கிய தகவல் உங்களிடத்துல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருது. எல்னினோவினுடைய தாக்கம் தீவிரம் அடைந்ததை நம்ம பார்த்தோம் கடந்த நாட்கள்ல. ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம எதிர்பார்த்தது தான். அதே போல இப்போ சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. இதனால என்ன மாற்றங்கள் வானிலையில் ஏற்பட போகுது? உலகத்தில் பல இடங்களில், பல நாடுகளில், இந்தியாவில் பல மாநிலங்களில் பல மாற்றங்கள் இருந்தாலும் நமக்கு என்னங்க ஆச்சு அதை சொல்லுங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இனி அடுத்து வரும் நாட்கள் வடகிழக்கு பருவமழை குறித்ததான தகவல் உங்களுக்கு வெளியாகும். இதனால் ஒரு பக்கம் கனமழையும் மற்றொரு பக்கம் மிக கடுமையான வறட்சியும் ஏற்படும். இது மற்ற நாடுகள்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வட தமிழகத்தில் அதிக மழை பதிவாயிருக்கு, தென் தமிழகத்தில் குறைந்த மழை பதிவாயிருக்கு. இப்போ தென் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா திருநெல்வேலி மேற்குல தான் நல்ல மழை, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பெருசாக சொல்கிற அளவுக்கு மழை இல்லை. வட தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில், அதுக்கப்புறம் இந்த வேலூர், ராணிப்பேட்டை பக்கம், திருவண்ணாமலையில் ஒரு சில பகுதிகள், இந்த மாதிரி எண்ணி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் அருமையான மழை பொழிவு. மற்றபடி பெரிதளவில் எங்கேயும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிற தீவிரமாகல. கடலோரத்தில் நிறைய இடங்களில் மழை வந்துச்சு. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரத்தில் இந்த ஒரு வார காலமாக நம்ம சொல்கிறோம், நேற்றைக்கு மட்டும் சொல்லலை, இந்த ஒரு வார காலமாக எடுத்து பார்க்கும்போது வட தமிழகத்தில் அநேக இடங்களில் நமக்கு மழை கிடச்சிருக்கு. அதே ஒரு வார காலம் நீங்கள் தென் மாவட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கேயும் நமக்கு மழை பொழிவு பதிவாகாத ஒரு சூழ்நிலை. அதனால் வடகிழக்கு பருவமழை பற்றி இந்த வானிலை அறிக்கையில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த ஆண்டு அனைத்து கடலோர மாவட்டங்களும் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் வருகிற குறிப்பாக இந்த நாட்கள் அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் தான் பருவமழை தொடங்க போகுது. நவம்பர் முதல் 2 வாரங்கள் நமக்கு வெறும் தாழ்வு மண்டலங்களாக அமையக்கூடும். அதில் ஒன்று தென் மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும். நவம்பர் 3வது மற்றும் 4வது வாரத்தில் தான் இந்த வருஷம் புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படும். டிசம்பர் முதல் வாரத்திலும் புயல் சின்னங்கள் இருக்கும். ஒரு புயல் சின்னம் குறிப்பாக சென்னைக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்கான வாய்ப்பாக அமையும். ஏன்னா ஆந்திர பகுதிகளில் தமிழ்நாட்டை விட அங்கே மோசமான ஒரு மழை குறைவாக இருக்குது. உறுதியாக இந்த வடகிழக்கு பருவமழையில் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு ஒரு தீவிர நிகழ்வு முதல்ல அங்கே போயிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் கரையை கிடக்கும். முதல் நிகழ்வுகள் ஆந்திராவிற்கு மிக சாதகமாக அமையும். வடகிழக்கு பருவமழையில் முதல் கட்டமாக உருவாகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தெற்கு ஆந்திர பகுதிகள் அல்லது வடக்கு ஆந்திர பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு அதற்கு அடுத்து வருது பாருங்க நிகழ்வுகள் நவம்பர் 2வது 3வது வாரங்கள்ல. அதுதான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக நமக்கு பார்க்கப்படுது. குறுகிய காலகட்டங்களில் அதிக மழை பெய்கிறதுனால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. தண்ணீர் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வடிந்து போகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அதனால இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும். நம்ம எந்த மாவட்டங்களை குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க, தென் மாவட்டங்களும் சேர்த்து தான் சொல்கிறோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை இது போன்ற எல்லா பகுதிகளும், கன்னியாகுமரி
பல இடங்களிலும் தென் விருதுநகர் போன்ற எல்லா இடங்களுக்குமே அதி கனமழை முதல் அதீத கனமழை காத்திருக்கு. கடலோர பகுதிகளுக்கும் அதீத மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். அப்போ கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை இருக்கும். புயல் சின்னங்கள் வட தமிழகத்திற்கு அதிக வாய்ப்பு. சென்னை கடலூர் இடைப்பட்ட பகுதிகளில் புயல் சின்னங்கள் அதிக வாய்ப்பு. அதே மாதிரி தென் மாவட்டத்திற்கு புயல் வருமானு கேட்டால் மழை பொழிவாக பதிவாகும். அதாவது தாழ்வு மண்டலங்கள், ஆழ்ந்த காற்றழுத்த புயலுக்கு முந்தைய நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தென் மாவட்டத்திற்கு வடகிழக்கு பருவமழையில் நவம்பர் 3வது 4வது வாரங்களில் தொடர்ந்து தென் மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழை பொழிவு ஏற்படுத்தும். டிசம்பர் முதல் வாரங்கள் வரைக்கும் அருமையான மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் மழை குறைவு அப்படின்னு நினைக்காதீங்க. தென்மேற்கு பருவமழையில் எந்த அளவுக்கு மழை குறைஞ்சிருக்கோ உங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் மிக அருமையாக கை கொடுக்கும். எல்லா பகுதிகள், ஏரிகள், குளங்கள் எல்லாமே நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் ஊர் பகுதிகளில் ஏரிகள், குளங்கள் நிரம்பாமல் இருக்குது அப்படின்னா அதை முறையாக தூர்வாரி வைத்து கொள்வது நல்லது. அப்போதான் நமக்கு மழை காலங்கள் வடகிழக்கு பருவமழையில் முழுமையாக நம்மளால நிச்சயமாக சேமிக்க முடியும் எல்லா ஏரிகள், குளங்களையும். அடுத்ததாக வட தமிழகத்திற்கு புயல் சின்னங்களும் தென் தமிழகத்திற்கு தாழ்வு மண்டலங்களும் கரை கடக்கும். இதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் எங்களுக்கு என்னங்க மழை வருமா வராதா அப்படின்னா, வடகிழக்கு பருவமழையில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையாகவே நீடிக்கும். அதாவது பெருசா பாதிப்பு இருக்காது, காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்காது, மழையினாலேயும் பெருசா பாதிப்பு ஏற்படாது. ஆனால் கனமழை மட்டும் ஒரு சீரான அளவில் வட தமிழக உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாய் கொண்டே இருக்கும். ஏதேனும் ஒரு புயல் சின்னம் உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் மட்டுமே அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் இருக்கும். அது தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்குது. வரும் நாட்களில் உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறத அறிவிக்கிறோம். அடுத்து டெல்டா மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழையில் அதிக கனமழை பெய்யும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும். நவம்பர் கடைசி 2 வாரங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் ஒரு உறுதியான மழை பொழிவுகள் நிச்சயம் உண்டு. சரி, இதெல்லாம் வடகிழக்கு பருவமழையில் எப்படி இருக்கும், நவம்பர் டிசம்பரில் எப்படி இருக்குங்கிறத ஓரளவு மேலோட்டமாக நம்ம பார்த்தோம். வரும் நாட்களில் இன்னும் உங்களுக்கு மிக விலக்கி நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம். தென் மாவட்டங்களிலும் அதீத மழை பொழிவுகளும் நிச்சயம் இருக்குது. சரி, இன்றைக்கு மழை இருக்குமா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். தமிழகத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை வாய்ப்பு மாலை அல்லது இரவு நேரத்தில் இருக்கும். வட தமிழகத்தில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், உள் மாவட்டத்தில் ஏதேனும் சில இடத்துல மட்டும், எல்லா இடத்துலையும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை, பெரிய பாதிக்கும் மழை இல்லை, ரொம்ப கொஞ்சம் மழை தான். தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம், மழை பகுதியாகவே பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரையில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு மாதவரம் 4 சென்டிமீட்டர், குறிப்பாக மாதவரம் 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர் 4 சென்டிமீட்டர், ஹைஸ் ஹவுஸ் பகுதியில் 4 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை 3 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கம் 3 சென்டிமீட்டர், பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். எல்லாம் சென்னையில் தான் ரொம்ப அதிகம், மற்றபடி எங்கேயும் பெருசாக இல்லை. காசிமேடு 2 சென்டிமீட்டர், எண்ணூரில் 2 சென்டிமீட்டர், பாலமோர் 2 சென்டிமீட்டர், கொரட்டூர் 1 சென்டிமீட்டர், செங்குன்றத்தில் தலா 1 சென்டிமீட்டரும், உபாசியில் 1 சென்டிமீட்டர், சின்ன கல்லார் பகுதியில் 1 சென்டிமீட்டர், ஊத்து பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. தொடர் மழை பொழிவுகள் இனி அடுத்து வரும் நாட்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் விட்டு விட்டு பதிவாகக்கூடும். எல்லாமே இப்போ மழை தீவிரம் பார்த்துருப்பீங்க, இந்த சென்டிமீட்டரில் சொல்லும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகபட்சமே 4 சென்டிமீட்டர் தான். இன்னும் வரும் நாட்கள் மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் காத்திருக்கு. அதனால் ரொம்ப அதிக மழை வரும்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம், பயப்பட தேவையில்லை. நமக்கு இயல்பு நிலை நம்ம திரும்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.